ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வெல்டிங்கை பற்றி பார்க்க போகிறோம். வெல்டிங்கோடைய டைப்ஸ் பற்றியும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெல்டிங்னா என்ன? இரண்டு மெட்டீரியலை ஹீட் பண்ணி இணைப்பது வெல்டு ஆகும். ஓகே. வெப்பம் மற்றும் அழுத்தம் அல்லது பாகங்களை குளிர்ச்சி அடையும் போது ஒரு இணைப்பு ஏற்படும். அந்த இணைப்பு உருவாகுவது தான் வெல்டிங்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் வெல்டிங் பலதரப்பட்ட வெல்டிங்கள் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு 5 டைப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்ன? ஆர்க் வெல்டிங், கேஸ் வெல்டிங், ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங், எனர்ஜி பீம் வெல்டிங், சாலிட் ஸ்டேட் வெல்டிங். ஃபர்ஸ்ட் ஆர்க் வெல்டிங் பற்றி பார்ப்போம். ஆர்க் வெல்டிங் என்பது எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி ஆர்க்கை ப்ரொடியூஸ் பண்ணி அதிலிருந்து வரும் ஹீட் மூலயமா மெட்டலை உருக்கி ஜாயின் பண்ணுற வெல்டிங்கு பேர் தான் ஆர்க் வெல்டிங். ஓகேங்க. ஆர்க் வெல்டிங் எப்படி பண்ணுவோம்? ஆர்க் வெல்டிங்க்கு ரொம்ப முக்கியமானது எலக்ட்ரோடு. இந்த எலக்ட்ரோடுடைய வேலை என்னவாக இருக்குது? கரெக்ஷனை தடுக்குது. ஹை ப்ரொடக்டிவிட்டி லேயராக நமக்கு இருக்குது. இந்த டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ராடுன்னு இருக்குங்க. நான் கன்சியூமபிள்னு எலக்ட்ராட் ப்ராசஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஆர்க் வெல்டிங்கோடைய டைப்ஸ் பார்ப்போம். நம்ம சொன்னோம்ல, கன்சியூமபிள் நான் கன்சியூமபிள் எலக்ட்ராட் ப்ராசஸ்னு 2 இருக்குது. இப்போ கன்சியூமபிள் எலக்ட்ராட் ப்ராசஸில் என்னென்ன ஆர்க் வெல்டிங் டைப்ஸ்லாம் இருக்குன்னா, SMAW ஷீல்டு மெட்டல் ஆர்க் வெல்டிங், மிக் வெல்டிங் GMAWன்னு சொல்லுவாங்க, கேஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங், FCAW ஃப்ளக்ஸ் கோர்டு ஆர்க் வெல்டிங், SAW சப்மெர்ஜ்டு ஆர்க் வெல்டிங், EGW எலக்ட்ரோட் கேஸ் வெல்டிங். இப்போ நான் கன்சியூமபிள் எலக்ட்ராட் ப்ராசஸ் பார்ப்போமா? கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங், அதாங்க GTAW டிக் வெல்டிங்னு சொல்லுவோம்ல அது. PAW பிளாஸ்மா ஆர்க் வெல்டிங், AHW ஆட்டோமிக் ஹைட்ரஜன் வெல்டிங், CAW கார்பன் ஆர்க் வெல்டிங். இது எல்லாமே ஆர்க் வெல்டிங்கோடைய டைப்ஸ். இன்னும் இண்டஸ்ட்ரியில் நிறைய டைப்ஸ் ஆஃப் வெல்டிங்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதில் மெயின் காமனாக யூஸ் பண்ணுற வெல்டிங்ஸ் பற்றி தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். சரிங்களா? இப்போ ரெண்டாவது வெல்டிங் கேஸ் வெல்டிங். கேஸ் வெல்டிங் ஆக்சி அசிட்லீன் வெல்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது கேஸ் வெல்டிங் பார்த்திங்கன்னா, கிளாஸ் ஃப்ளேம்கள் மூலம் மெட்டல்களின் முனைகளை உருகச் செய்து இணைக்கும் முறைக்கு கேஸ் வெல்டிங் என்று பெயர். இப்போ ஆக்சிஜன் கேஸ் மற்றும் அசிட்லின் கேஸ் இதில் பயன்படுது. இந்த கேஸ் வெல்டிங்கோடைய ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுதுல்ல, அந்த ஃப்ளேம் ஹீட் பார்த்திங்கன்னா 3200 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் பண்ணலாம். ஓகேங்க. இப்போ கேஸ் வெல்டிங்கோட டைப்ஸ் பார்ப்போமா? ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. ஆக்சி அசிட்லின் வெல்டிங் OAW, OHWன்னு ஒன்று, ஆக்சி ஹைட்ரஜன் வெல்டிங், நெக்ஸ்ட்டு ஏர் அசிட்லின் வெல்டிங், 4வதா ஆக்சி ப்ரோபேன், ஆக்சி LPG வெல்டிங்னு சொல்லுவாங்க. இந்த கேஸ் வெல்டிங்கில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளேம்ஸ் இருக்குங்க. அந்த ஃப்ளேமோடைய டைப்ஸ் தான் 3. ஒன்று பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஃப்ளேம், 2 ஆக்சிடைசிங் ஃப்ளேம், 3 கார்பரைசிங் ரிடியூசிங் ஃப்ளேம்னு சொல்லுவாங்க. இப்போ 3வது வெல்டிங் பற்றி பார்ப்போம். ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங். இந்த வெல்டிங் ஹீட் அண்ட் ப்ரெஷர் அதிகமாகி வெல்ட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இந்த வெல்டிங் பார்த்தீங்கன்னா கார் மேனுஃபேக்சரிங், பஸ் மேனுஃபேக்சரிங்கில், பைக் மேனுஃபேக்சரிங்லலாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஷீட் மெட்டல்ஸ்லாம் வெல்டு பண்ணுறதுக்கு இந்த வெல்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வெல்டிங். இந்த வெல்டிங் தான் பயன்படுகிறது. இதோட டைப்ஸ் பார்க்கலாங்க. ரெசிஸ்டன்ஸ் ஸ்பாட் வெல்டிங் RSW, ரெசிஸ்டன்ஸ் சீம் வெல்டிங் RSEW, ரெசிஸ்டன்ஸ் ப்ரொஜெக்ஷன் வெல்டிங் RPW, ஃப்ளாஷ் வெல்டிங். இது எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங்கோடைய டைப்ஸ். இப்போ 4வது வெல்டிங் பார்ப்போம்.
எனர்ஜி பீம் வெல்டிங். இதுலேயும் 2 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு எனர்ஜி பீம் வெல்டிங்னா என்னென்னா, இது எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்னா, ஒரு ஹை டென்சிட்டி கான்சன்ட்ரேட்டட் எனர்ஜி பீமை மெட்டல் மேலே பாய்ச்சி அந்த மெட்டலையே உருக வச்சு ஜாயின் பண்ணுவாங்க. அந்த வெல்டிங் தான் இந்த எனர்ஜி பீம் வெல்டிங்க. இதில் என்ன டைப்ஸ் இருக்குன்னா, EBW எலக்ட்ரோ பீம் வெல்டிங், நெக்ஸ்ட்டு LBW லேசர் பீம் வெல்டிங். இப்போ நம்ம 5வது டைப்பான சாலிட் ஸ்டேட் வெல்டிங்கை பற்றி பார்க்க போகிறோம். உலோகங்களை உருக்காமல் வெப்பம் மற்றும் அழுத்தத்தை பயன்படுத்தி அல்லது அழுத்தத்தை மட்டுமே பயன்படுத்தி பிணைக்கும் ஒரு வெல்டு முறைக்கு தான் சாலிட் ஸ்டேட் வெல்டிங்னு சொல்லுவாங்க. ஓகேங்க, இந்த வெல்டிங்கில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்துருவோமா? ஃப்ரிக்ஷன் வெல்டிங் FRW, நெக்ஸ்ட் அல்ட்ராசோனிக் வெல்டிங் USW, நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளோஷன் வெல்டிங் EXW, நெக்ஸ்ட் டிஃப்யூஷன் வெல்டிங் DFW, நெக்ஸ்ட் ஃபோர்ஜ் வெல்டிங் FOW, லாஸ்ட் ஒன் கோல்டு வெல்டிங் CW. ஓகேங்க, நம்ம இப்போ வெல்டோடைய டைப்ஸ் அண்டு வெல்டை பற்றி ரொம்ப சிறப்பாக பார்த்துருக்கோம். இன்னும் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட இருக்கோம். இது நல்ல நல்ல கண்டென்ட், நாலேஜபிளான விஷயம், வெல்டிங் பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் போட போகிறோம். டெக்னிக்கலான விஷயங்கள் அண்டு ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தொடர்ந்து போட இருக்கோம். நம்ம சேனலை முழுமையாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த SSN சிந்திக்க சில நிமிடங்கள்ன்ற இந்த சேனல் மூலிமா நல்ல நலன் பெறுங்க. சிந்திங்க, செயல்படுங்க. சிந்திப்போம், செயல்படுவோம், நலன் பெறுவோம். நன்றி, வணக்கம்.